அதுக்கு நீங்க நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த நல்ல நாள்ல மூத்தவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க. எழுந்துருங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க? அக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. ஆனா அனாதையா வளர்ந்த எனக்கு முதல் உறவுனா அது என் வானதி அக்கா தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு அக்கா இல்ல, அம்மா. என்கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு என்னை ஊக்கப்படுத்தின முத ஆள் என் வானதி அக்கா தான். என் சந்தோஷத்தை பார்க்க இன்னைக்கு அவங்க இல்லை. அவங்கள போலயே இருக்கிறவங்கள வானதி அக்காவா தான் நான் பார்க்கறேன். அதான் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. இதை யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சரியா சொன்ன ராஜா. தாய்க்கு தாயா அக்காவுக்கு அக்காவா இருந்த வானதிக்கு நீ நன்றி கடனா இப்ப நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா, எப்பவுமே நீ ஒரு பொறுப்புள்ள மனிதனா, மனிதனையும் உள்ள ஒரு அட்வொகேட்டா நீ சொசைட்டில வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கக்கா. நீ வானதி மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. அதனால நீ என்ன வானதியா நினைக்கிறது எப்படி? நீ உன்னையே ஏமாத்திக்காத. நான் உன் அக்கா வானதி இல்ல, எனக்குன்னு ஒரு அடையாளத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீயும் மற்றவங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காத. நான் உங்க வானதி இல்ல ராஜா, நான் சண்மதி. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நல்லா வாங்கி கட்டிக்க. ஸ்வேதா, நல்ல வேலை தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். ஸ்வேதா, கேஸ்ல ஜெயிச்சதுக்காக வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தேன்ல, இப்போ என் ஸ்வீட் பொண்டாட்டிக்காக ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். உன்னால கெஸ் பண்ண முடியலல்ல? பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். இந்தா, என்னன்னு நீயே பிரிச்சு பாரு. ஸ்வேதா, என்ன பண்ற நீ? நீங்க பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீங்க வந்ததும் வராம அவ கால்ல ஏன் போய் விழுந்தீங்க? யாரு? சண்மதி அக்காவை சொல்றியா? ஆமா, அக்காமா அக்கா. ச்சே, ஏங்க, உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காதவங்க கிட்ட நீங்க போய் உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க. வீட்ல அத்தனை பெரியவங்க இருக்காங்க, அவங்க எல்லாரையும் விட இவதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளா? இல்ல ஸ்வேதா, அவங்க வானதி அக்கா மாதிரியே. ஆனா உன இத சொல்லிடுங்க. வானதி அண்ணி இருந்த வரைக்கும் அவங்க காலடியிலே இருந்தீங்க. இப்போ அவங்க இல்லாத அப்புறம் இவங்களா? வீட்ல அத்தனை பேர் முன்னாடியும் இவ கால்ல போய் விழுந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கூச்சமா இல்ல? இதுல கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு ஸ்வேதா? அவங்களும் எனக்கு அக்கா மாதிரி தானே. அப்படின்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. அவ உங்களை கொஞ்சம் கூட மதிக்காம எடுத்தெறிஞ்சு எப்படி பேசினான்னு தெரியும்ல. அவளுக்கு தான் இந்த வீட்ல இருக்கிற யாரையுமே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல.
அப்படி இருந்தும் வழியா போய் அவகிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவ உங்களை என்ன பேச்ச பேசினான்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதை எல்லாத்தையும் உங்க மண்டையில ஏத்துக்கிட்டு இனியாச்சும் ஒழுங்கா இருக்கிறதுக்கு வழிய பாருங்க. ஸ்வேதா, ஏன் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுற? உங்களுக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. என் புருஷன் போய் யார் காலையும் விழறத என்னால சும்மா பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்களை அந்த பேச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா நான் திரும்ப ஏதாச்சும் கேட்டிருப்பேன். தேவையில்லாத பிரச்சனை வேண்டான்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஸ்வேதா, அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லாம பண்ணிடாத. நான் அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னா இனிமேல் நீங்க ஒழுங்கா இருங்க. சும்மா வானதி அக்கா சண்மதி அக்கான்னு கொடி பிடிச்சிட்டு இருக்காம இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கோங்க. வந்துட்டார். ஓ, நீ குடிக்க வர செய்வியா? ஷண்மதி, நான் குடிச்சு வந்தேன்னு தப்பா நினைக்காத. முதல்ல நான் ஏன் இப்படி குடிச்சு வந்தேன்னு கேளு. இன்னைக்கு காலையில ராஜா வாந்தியை பத்தி பேசினதும் அவனோட பழைய ஞாபகம் வந்துடுச்சு. நான் கூட எப்பெல்லாமோ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். அத நினைச்சு நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் அந்த கஷ்டத்தை மறுபடியும் நினைச்சதை நான் குடிச்சேன். மற்றபடி நான் குடிக்காதெல்லாம் ஒண்ணும் இல்ல, புரியுதா? இது என்னது? அதுவா, அது என் வானதி இங்கதான் இருக்கிற. வானதி எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஐயா சாமி, உன் வானதி புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? சாரி, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் வாந்தி பத்தி மட்டும்தான் பேச போறேன். அது நீ கூட இருந்து கேட்கணும். வானதி ஒண்ணும் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. அவ தேவதை, எங்க குடும்பத்தோட குலசாமி. அவளை நீ பாத்துக்கணுமே. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவளை மாதிரி வர பொண்ணே கிடைக்காது. அவதான் தேவதை, உங்களுக்கு அவ சாமினா அப்புறம் இதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்க்கையை கெடுத்த? கடைசி வரைக்கும் அந்த வானதி நினைப்பாவே இருந்திருக்க வேண்டியதானே? கரெக்ட் சண்மதி. நான் தான் உன் வாழ்க்கை கெடுத்தேன். உன் லைஃப் டிஸ்டர்ப் பண்ணி உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டேன். எப்பவாவது புரிஞ்சுதே. இப்ப மட்டும் என்கிட்ட ஒரு டைம் மிஷின் இருந்துச்சுன்னு நான் அப்படியே ரீவைண்ட் பண்ணி அப்படியே நான் பாஸ்டுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருப்பியா? இல்ல, என் வானதை நான் காப்பாத்திருப்பேன். என் வானதை நான் காப்பாத்திருப்பேன். மேடம், வாங்க.
ம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன காலையிலே வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் மேடம். இந்த வருஷத்தோட போர்டு மெம்பர்ஸ்க்கான டைம் பீரியட் முடிய போறதா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ அதை அடுத்த வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான டாக்குமெண்ட்லாம் உங்க ஃபேமிலி ஆளுங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் அதுல ஒரு சைன் பண்ணணும். இந்தாங்க மேடம். சைன் பண்றேன், கொடுங்க. மேடம், உங்களோட வாரிசுன்ற பேர்ல நம்ம கார்த்திக் சார், ஜீவா சார், ஸ்வேதா மேடம் இவங்கெல்லாம் கையெழுத்து போடணும் மேடம். ம். இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். மேடம், சண்மதி மேடமும் இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் பண்ணணும். வானதி மேடம் இப்போ இல்லைன்றதுனால அவங்க பேர்ல டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இனி நம்ம கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ் கமிட்டியில அவங்களும் ஒரு மெம்பர் தானே. ஒரு நிமிஷம். யாரை கேட்டு இதை செஞ்சீங்க நீங்க? வானதி இல்லங்கிறதுனால உங்களை இந்த மாதிரி மாத்தி எழுத சொன்னா என்ன? கார்த்திக் சாருக்கு மேரேஜ் ஆயிருக்கிறதுனால அவரோட ஒய்ஃபுங்கிற முறையில கம்பெனியோட போர்டு மெம்பரா இருக்கிற தகுதி அவங்களுக்கும் இருக்குன்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் மேடம். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு நீங்களே எல்லாம் பண்ணுவீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? சூப்பர். உங்ககிட்ட கேட்காம தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணாங்களா? நீங்களே எல்லாத்தையும் செய்ய சொல்லுவீங்க. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அழகா நடிக்கிறீங்க. இல்ல சண்மதி, நான் ஏதோ அவர்கிட்ட. போதும். உங்க நடிப்பை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க வீட்டுக்கு வந்து சமையல்காரங்கன்னு எங்களை ஏமாத்துனீங்க. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க எப்படியெல்லாம் ஏமாத்த ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? சண்மதி, ஏன் இப்படிலாம் பேசுற? உங்க அம்மாவோட பாசத்துல என்ன யோசிச்சு செஞ்சிருப்பாங்கன்னு மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இவங்கள பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும், உன் ஃபேமிலியை பத்தியும் நல்லாவே தெரியும். உங்களை நான் தான் புரிஞ்சுக்கல. எனிவே அதுக்கு காரணமும் நான் தானே. என் மேல அக்கறைப்பட்டு தான் நீங்க இந்த விஷயத்த செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. என் மேல அக்கறை காட்டுறதுக்கு முதல்ல நீங்கெல்லாம் யாரு? நான் உங்ககிட்ட இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் என்ன வானதி கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னு. திரும்பவும் ஏன் இதை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? சண்மதி, சத்தியமா அந்த மாதிரி எதுவும். தயவு செஞ்சு பொய் சொல்ல மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க பொய் சொல்லிதான் உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அதை மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட நீங்க இதை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? யாரோ ஒருத்தரோட கம்பெனிக்கு என்னால போர்டு மெம்பரா இருக்க முடியாது. சம்மந்தியம்மா? அம்மா, என்னம்மா?
அம்மா சண்மதி, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசலாமா? சொல்லுங்க. சில விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேம்மா. நான் பேச போற விஷயம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. நான் சொல்றது சரியா இருந்தா எடுத்துக்க, இல்லைனா அதை அப்படியே தள்ளி வச்சிருமா. எதுவா இருந்தாலும் உங்க மனசை விட்டே பேசுங்க. நான் ஒன்றும் மற்றவங்களை புரிஞ்சுக்காதவெல்லாம் இல்லை. ராஜேஸ்வரி தங்கச்சிமா, தன்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் நீ நினைக்கிற. ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லம்மா. திருச்சியில நாங்க ஒரு சாதாரண குடும்பம். ஆனா அவங்களுக்கு வானதியை பிடிச்சு போன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்தஸ்து பார்க்காம எங்க வீட்டுல வந்து பொண்ணு எடுத்தாங்க. வானதி தான் அவங்க உலகம், வானதி தான் அவங்க சந்தோஷம். யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல, என் பொண்ணு வானதி அல்பாசில எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தங்கச்சியமா நடப்பணமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலை தாமா உன்னை பார்த்தாங்க. அவங்க தொலைச்ச வானதிய ஓ ரூபத்துல வந்துட்டு தான் நினைச்சாங்க. வானதியோட அன்பு ஆதரவு உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நம்பினாங்க. நீ வருவகளா வந்தா இந்த குடும்பம் மறுபடியும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சாங்க. அதுக்காக அவங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு உங்க வீட்டுல சமயக்காரமாவே வேலை பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல நீ கார்த்திகை விரும்புறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா மூலமா அவங்க யாருங்கிறத உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்படி நடந்திருந்தா இப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்காது. அதுவும் இல்லாம நீ என் தங்கச்சி மாவ தப்பா புரிஞ்சிருக்க மாட்ட. நீ இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவ வருத்தப்படுவன்னு தெரிஞ்சிருந்தா தங்கச்சி மாவ இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்கம்மா. போக போக எல்லாம் மாறும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னை எந்த விதத்திலையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுல அவங்க முடிவா இருக்காங்க. நானும் அதைத்தாமா நினைக்கிறேன். நடந்து முடிஞ்ச அத்தனைக்கு யாரையும் குத்த சொல்ல முடியாது. அம்மாடி, ஒரு அப்பாவை நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் தங்கச்சிமா மனசு கோணாம நடந்துக்கம்மா. நீ இங்க இருந்த அவங்க உடம்பு குணமாயிடுங்கிறது எங்களோட நம்பிக்கை. எப்படியாவது தங்கச்சி அம்மா பழைய நிலைமைக்கு மீட்டு கொண்டு வந்துருமா. ஐயோ பெரியவங்க, நீங்க என் முன்னாடி கையெடுத்து. அம்மாடி, நான் சொல்றத நம்புமா. இனிமே தங்கச்சியம்மா வாழ்க்கையில தலையிட மாட்டாங்க. நீ கார்த்திகோட மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நீ என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க அதுக்கு கட்டுப்படுவாங்க. உன்னை என் மகன் நினைச்சு உரிமையில பேசிட்டு தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கமா. ஐயோ மறுபடியும் இல்ல, பரவாயில்ல விடுங்க. நான் அவங்களை எடுத்தெறிஞ்சு பேசிருக்க கூடாது. நான் ஏன் அவங்கள அப்படி பார்க்கணும்? இவரு சொன்ன மாதிரி அவங்க ஏதோ ஒரு எண்ணத்துல அப்படி பண்ணிட்டாங்க. நான் இந்த வீட்டுல இருந்தா கார்த்திகோட அம்மா உடம்பு நல்லா ஆகும்னு எல்லாரும் நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது நானே அவங்க உடம்பு கஷ்டமா இருக்க காரணமா இருக்க கூடாதுல்ல. நாம இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துப்போம். அவங்க நல்லா இருந்தாதான் நான் இந்த வீட்டை விட்டு நிம்மதியா போக முடியும். வணக்கம் சார். அம்மா எங்க இருக்காங்க? அம்மா ரூம்ல தான் சார் இருக்காங்க. போன்ல உங்ககிட்ட பேசினப்போ எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இப்பயும் இருக்காங்க. சரி, நீங்க எல்லாரும் எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். வணக்கம் மேடம். ஓகே மேடம், நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். வரேன். டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு? இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நான் சொல்றதை கேட்டு யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நாம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகல. இந்த நிலைமையில அவங்களுக்கு ஹார்ட் பிளாக்கை ரிமூவ் பண்றதுக்கான சர்ஜரி பண்ண முடியாது.
அவங்க பல்ஸ் ரேட்டும் பிளட் பிரஷரும் நார்மலா இல்லை. அவங்க எந்த நேரமும் எதையோ யோசிச்சு கவலைப்படுறாங்கன்னு தான் தோணுது. அவங்க நிலைமை மாற நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். டாக்டர், அவங்க முன்ன மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். அவங்கள எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்க சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்க அன்பா நடந்துக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஹெல்த் கண்டிஷன்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அப்பதான் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். தொடர்ந்து அவங்க ஹெல்த் கண்டிஷன் இப்படியே இருக்கிறது நல்லதில்லை. கார்த்திக், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புறேன். அதை மட்டும் நீங்க அம்மாவை சாப்பிட சொல்லுங்க. சரி, ஓகே. ஓகே கார்த்திக், நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். ராஜிமா சீக்கிரமா குணமாகணும்னா டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க சங்கடப்படுற மாதிரி நாம நடந்துக்க கூடாது. அப்பதான் சீக்கிரமா அவங்கள குணப்படுத்த முடியும்.